Welcome to Poornima Vlogs. இன்னைக்கு Poornima Vlogsல ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். சோ நம்ம பீட்ரூட் வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போறோம். சோ பீட்ரூட்ல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வடை வந்துட்டு ரெசிபி வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். சோ அதிலே வந்துட்டு நம்ம வந்து பீட்ரூட் வச்சு ஒரு கோலா உருண்டை மாதிரி நம்ம பண்ண போறோம். சோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை பார்த்தறலாம் வாங்க. பீட்ரூட் கோலா உருண்டைக்கு நான் பீட்ரூட் வந்துட்டு நல்லா வந்துட்டு சீவி வச்சிருக்கேன். சோ சீவி வந்துட்டு ஒரு மிக்ஸில வந்துட்டு லைட்டா வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு கொரகொரன்னு அரைச்சு எடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு தேங்காய் துருவல் வந்துட்டு அரை மூடி அளவுக்கு நான் ஃபுல்லாகவே திருவி எடுத்திருக்கேன். வரமிளகா வந்துட்டு உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் பூண்டு பல்லு நான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கிட்ட நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம பொட்டுக்கடலை மாவு வந்துட்டு நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சோம்பு வந்துட்டு நமக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். அரிசி மாவு வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் அரிசி மாவு நான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வந்துட்டு நம்ம செய்ய போகிற கோலா உருண்டைக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி வந்துட்டு ரெடி பண்ண போகிறோன்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம அந்த அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இதை வந்துட்டு அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். இதோட வந்துட்டு உங்களுக்கு காரம் வந்துட்டு உங்களுக்கு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் வரமிளகா வந்துட்டு அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 2 பீட்ரூட் அளவுக்கு நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஒரு 6-7 பீஸ் அளவுக்கு வரமிளகா நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு 4-5 பூண்டு பல்லு நான் சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம மிக்சியில் வந்துட்டு கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம ஃபைனலாக வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு இதில் சேர்த்துட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, கொரகொரப்பாக மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் இருக்கு இல்லையா? ஸோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதையும் நான் வந்துட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொரகொரன்னு அரைச்சா போதும், ரொம்ப நீங்கள் நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. இதுலேயே நான் வந்து சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அரைச்ச தேங்காவையும் பீட்ரூட்டையும் நான் வந்துட்டு சேர்த்துருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து நான் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ அதை அப்படியே நல்லா வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். இதோட வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இதுலேயே. ஏன்னா நம்ம அரிசி மாவு போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் அந்த அவுட்டர் சைடு. ஸோ இதுலேயே வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கொஞ்சமாக நீங்கள் உப்பும் கலந்துட்டு சேர்த்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு பிசைஞ்சிக்கலாம். உப்பு நான் வந்துட்டு எதுலேயுமே நான் உப்பு சேர்க்கலை, அதனால் டேரெக்டாக சேர்க்கும் போது உப்பு வந்து நீங்கள் பார்த்து வந்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் நான். நல்லா ஈவனாக வந்துட்டு ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பீட்ரூட்டில் வந்துட்டு அந்த நம்ம வந்து சீவிட்டு அந்த தண்ணியை நான் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் தனியாக. ஏன்னா நம்ம தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு நமக்கு வந்து இந்த கெட்டியாக வராது, ரொம்ப தண்ணியாக தொலைன்னு இருக்கும். மாவை வந்துட்டு நல்லா இந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு எல்லாம் சோறு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு இப்போ உருண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு இந்த சைஸில் நீங்கள் போட்டால் போதும். ஏன்னா உருண்டை வந்துட்டு பெருசாக போடும்போது நமக்கு வேகாமல் கூட போயிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னாவே போதும். ஸோ இந்த மாதிரி இந்த அளவில் நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் வந்துட்டு நல்லா நமக்கு காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த உருட்டி வச்ச கோலாவை அப்படியே போட்டுக்கலாம்.
இப்போ கோலா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு உங்களுக்கு இந்த அவுட்டிங்லாம் கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வந்துட்டு நமக்கு வந்துருச்சு. இது அப்படியே வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சே வேக விடுங்க, அப்போ தான் உருண்டெல்லாம் கொஞ்சம் வேகும். நம்ம அடுப்பை வேகமாக வச்சு மேலே மட்டும் உங்களுக்கு வெந்த மாதிரி இருக்கும் அடுப்பை வேகமாக வச்சு வேகும்போது. ஸோ சிம்மிலே வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு வெஜிடபிள் வச்சு நம்ம வந்துட்டு கோலா உருண்டை செஞ்சோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கறி கோலா செய்வோம் இல்லையா, சேம் அதே டேஸ்ட் அளவுக்கு வந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ வெஜிடேரியனாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வெஜிடபிள் வச்சு இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கும். ஸோ பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. அண்ட் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு அதில் ஆல் ஆப்ஷனையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்தரா போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.